தீட்சையடைந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, வருகிற 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி சார்பாக சரத் பவார், உத்தவ் தாக்கரே, அது இல்லாமல் நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் களமிறங்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவசேனாவிலிருந்து பிரிந்து சென்ற சிண்டே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் பவார், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அது இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணியில் யார் முதலாளின்னு பார்க்குறீங்களா? அதானி தான் முதலாளி. இப்போ நம்ம இந்திய கூட்டணி சார்பாக ஒரு கோஷம் என்ன எடுக்கிறோம்? மராத்தா கோஷம். மராத்தா கோஷம்னா மராட்டியர்களுக்கே இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களும் தன்னுடைய உரிமைகளை இழக்கிறாங்க. இது சூரத் தலைநகராக கொண்ட அதானியுடைய குழுமமாகவும் குஜராத்திகளுடைய ஆதிக்கமும் மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கவங்களே இன்றைக்கி அதானிக்காக ஆதரவாக தன்னுடைய தம்பி மகனை அஜித் பவாரை அங்கே அனுப்பி ஆட்சியை தக்க வச்சு பிஜேபி ஆட்சி வரவதற்கு காரணமாக இருக்கிறாங்களோ, இல்லை அதானியுடைய பணபலமும் படைபலமும் இன்றைக்கி நம்மளை வீழ்த்துமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்குது. ஆனால் மராத்தா கோஷம் நம்ம கையில் எடுத்துக்கிறோம். பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் எப்போதும் போல் 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு மாறி மாறி வருது. கடைசியில்